எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து சிறப்பாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவும் ஒரு காலகட்டத்தில் குழந்தை பருவத்தில் இருந்த பொழுது தாய்மரியுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார். அவள் கற்றுக் கொடுத்த அழகான பண்புகளை, அழகான மதிப்பீடுகளை சுமந்தார். நிச்சயமாக எந்த குழந்தை அன்னையினுடைய பாதத்தில் அமர்ந்து அன்னை சொல்வதை கேட்கிறாளோ அவள் இந்த பூ உலகில் அவள் தெய்வமாக வாழ்கிறார்கள். அதுக்கு சான்று இந்த நற்கொடை ஆண்டவர். குழந்தை பருவத்திலே அன்னையுடைய குரலுக்கு செவிசாய்க்கின்ற பிள்ளைகளாக என்னாலும் திகழனும் உயரன். அது இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கி இழந்து விடுவோம். நம்முடைய உயர்ந்த இலக்கை நாம் அடையாமல் போய் விடுவோம். எனவே இந்த நாளிலே அந்த பேற்றை, அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார், தொடங்கி அந்த வாழ்வு குழந்தை பருவத்திலே அன்னையுடைய மடியிலிருந்து அவள் இயேசு ஆண்டவர் அந்த தாய்ப்பால் அருந்தி அந்த காலகட்டத்திலிருந்தே அன்னையினுடைய அரவணைப்பை பெற்றுக்கொண்டார். அதனால தான் கடைசி காலகட்டத்திலும் இயேசு தன் உடலை முழுமையாக அன்னையுடைய மடியில் போடுகிறார். எனவே அதில் இருக்கக்கூடிய மகத்துவம் உயர்வானது, அதில் இருக்கக்கூடிய சிறப்பு உயர்வானது. எனவே ஒவ்வொரு இயேசுவை நம்புகிற பிள்ளைகளும் தன்னை ஈன்றெடுத்த அன்னையினுடைய மடியில், அன்னையினுடைய பாதத்தில் அமர்ந்து பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக திகழணும் என்பதை நாளிலே அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதியே என்ற பாடலை நம் பக்தியோடு நாம் பாடி ஜெபிப்போம். அன்றைய காலகட்டத்தில் மரியாவும் இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை பூரா கேட்டார். அழகான இயேசு சொன்ன வார்த்தை என்னன்னா, இவள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் என்று சொன்னார். எனவே ஆண்டவருடைய பாதத்தில், அன்னை தாய்மரியுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், தன்னையே முற்றிலுமாக அர்ப்பணிக்கக்கூடிய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் வெற்றியை காண்கிறார்கள். அன்னையினுடைய உடனிருப்பை பெற்றுக்கொள்கிறார்கள், அன்னையுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், அன்னையினுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்கிறார்கள். நிச்சயமாக இந்த பூ உலகில் எல்லா சூழ்நிலைகளும் அவர்கள் கடந்து வருவதற்காக ஆற்றலை பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே ஒரு தாய் பல கஷ்டங்களை கடந்து வருபவள், அது சாதாரணவள் அல்ல. ஒரு தாய், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு தாய் பல கஷ்டங்களை கடந்து வரக்கூடிய ஒரு அருமையான கடவுள் கொடுத்த பரிசு. அது நம்ம ஈன்றெடுத்த பொழுதே ஆண்டவருடைய அழகான அந்த தன்மையை நாம் அறிகிறோம். எனவே அன்பிற்கினிய மக்களே, எனவே அன்னையினுடைய மடியில் நிச்சயமாக நம்மையே ஒப்பு கொடுப்போம். எனவே அன்னைக்கெல்லாம் அன்னையாக இருக்கக்கூடிய இந்த தாய்மரியாள் பெரியநாயகனுடைய மடியில் நாம் கிடப்போம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தேன் என்ற பாடலை பக்தியோடு நாம் பாடி நாம் ஜெபிப்போம். நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தமே ஆர்வமுடனே
துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே நேசரே நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே எல்லோரும் ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே எல்லோரும் ஒப்பு கொடுங்கள் உங்களை அர்ப்பணிங்கள் ஆராதனை ஆராதனை உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உள்ளல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. சற்று நேரம் உட்காருவோம், கொஞ்ச நேரம். அன்புக்கினியவர்களே, அழகான இந்த அருளின் காலத்திலே நாம்
பல தவ முயற்சிகள், பல அழகான இந்த தவ காலத்திலே பல பயணங்கள், நடைப்பயணம், திருப்பயணம், தியானத்திற்காக நம் பயணிக்கக்கூடிய பயணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே இந்த நாளிலே தாய்மரியால் பெரியனாகி அன்னை வழியாக நிறைவாக ஆஸ்வதிக்கிறார். அழகான இயேசுனுடைய பயணம் நிச்சயமாக போற்றுதற்குரியது. பல நேரங்களிலே ஆண்டவர் இயேசு நடந்தே போனார். சிற்றூர், கிராம, நகரங்கள், தெருக்கள், பல இடங்களில் அவர் பயணித்து கொண்டே இருந்தார். அந்த பயணங்களின் ஒரு சிறப்பான ஒரு பயணம் எது? பயணங்களின் ஒரு சிறப்பான ஒரு பயணம் எது? கல்வாரி பயணம். கல்வாரி பயணம். அந்த பயணத்தில் அவர் வெற்றி பெற்றாரா, தோற்று போனாரா? வெற்றி பெற்றாரா, தோற்று போனாரா? வெற்றி பெற்றதற்கு அடித்தளம் ஆணிவேர் எது? இயேசு தன் வாழ்வில் அவர் இந்த பயணத்தில் வெற்றி பெற்றதற்கு எது அடித்தளமாக இருந்தது? எது ஆணிவேராக இருந்தது? யாருன்னா அன்னை தாய்மரியாள். தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் சொன்ன மாதிரி தாயின் கருவறையிலிருந்தே இயேசு பெற்றுக்கொண்ட அழகான ஆற்றல், வலிமை. என்றைக்கு இயேசுவை இந்த அன்னை சுமந்தாலோ, இந்த அன்னை இது என்னது மகன் இப்படி போயிட்டுருக்கேன், இவன் வாட்டுக்க நான் தெரிகிறேன், அவன் வாட்டுக்கு ஊராக போயிட்டுருக்கு, என்னை கண்டுக்கிறவே மாட்டேது. இது வாட்டுக்கு போய் ஒரு அரசனாக ஆயிருக்கலாம், இப்படி சிலுவையை தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு போய் தெரியுது. சரிங்களா? அப்படின்னு உதாசீனப்படுத்தி விட்டு, தூக்கி எறிந்து விட்டு, போ நான் சொல்கிறத கேட்க மாட்டேன். அம்மா ஒரு பொழுதும் மறுப்பு சொல்லவே இல்லை. ஆண்டுடைய திட்டத்தில், இறைவனுடைய திட்டத்தில் மறுப்பு சொல்லவே இல்லை. அதனால் அப்படி தூக்கி எறிந்து விட்டுட்டு கஷ்டப்படுது. அப்படி என் மகன் கஷ்டப்படுறான், பார்க்க சைக்கிள் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்விட்டாங்களா? இல்லை. மாறாக அன்பிக்கினியவர்களே, சிலுவை பாதையிலே ஒரு சிறந்த ஒரு அழகான ஒரு நிலை உண்டு என்று சொன்னால் அது எது? மாதாவுடைய சந்திப்பு. மாதாவுடைய சந்திப்பு. சிலுவை பாதையில் அழகாக 3 நிலைகளை அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்குறோம். சரிங்களா? எத்தனாவது நிலை? 4வது நிலையில் அன்னை தாய்மரியாள் இயேசுவை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வை அழகாக அங்கே காட்சிப்படுத்துவதை பார்க்குறோம். அழகான் பிக்கினியவர்களே, இந்த அன்னையினுடைய சிறப்பான பண்பு எது? இந்த அன்னையுடைய தாய்மரியாளுடைய சிறப்பான பண்பு எது? பண்பு எது? தேற்றுகின்ற பண்பு. ஒரு தாய்க்கு அழகான பண்பு என்னன்னா தேற்றுகிற பண்பு. சரிங்களா? தேற்றுகிற பண்பு. அவன் ஒரு சில நேரத்தில் கஷ்டங்கள் வருகிற பொழுது, சவால்கள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது ஒரு குடும்பத்திற்கு அவள் தேற்றுகிற பண்பை சிறப்பாக தன் கையில் எடுப்பாளே என்று சொன்னால் இறைவனுடைய அருள்கொடைகளை பெற்றுக்கொள்வாங்க, இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க. எனவே அந்த அன்னை தாய்மரியாள் தன் மகனுக்கு அந்த துன்பத்தில் மத்தியில் தைரியம் கொள், நம்பிக்கையோடு பயணி, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அழகான பண்பை வெளிப்படுத்துவதை பார்க்குறோம். இந்த தாய், இதனுடைய தாயின் பண்பு மிக மகத்தான ஒரு பண்பிற்கினியவர்களே, நாளிலே சிறப்பாக நாம் பயணிப்போம், சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் நாம் அன்னையினுடைய பயணத்தில் பார்க்கிறோம். இறுதியாக இயேசு சிலுவையில் துன்பத்தில் அவர் அப்படியே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது என்ன செய்கிறார்?
இயேசு தன் தாயை சீடனம் கொடுக்கிறார், சீடர்களை தாயிடம் அர்ப்பணிக்கிறாள். இதோ உன் தாய் என்று சொல்லிக்கிறான். என்றைக்கு இயேசு தன் சீடர்களை, சீடர்கள் என்பது திருச்சபை, என்றைக்கு அவர் தன் சீடர்களை தாயிடத்தில் அர்ப்பணித்தாரோ அன்றிலிருந்து அந்த அன்னை ஒருபொழுதும் அவர்களை கைவிடவே இல்லை. அன்று மட்டுமல்ல, இன்றும் அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிறையா வரலாறுகளை நம்ம பார்ப்போம். சீடர்களுடைய வரலாற்றில் அவர்கள் இயேசு அவர்களுடைய பயணத்தில் நற்செய்தி பயணத்தில் பயணிக்கிற பொழுது பல சவால்கள், கஷ்டங்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது. ஆனால் அன்பிற்கினியவர்களே, அழகாக இந்த அன்னை காட்சி கொடுத்து தோன்றி அவர்களை திடப்படுத்தினார். அதுக்கு சிறந்த சான்று சந்தியாகப்பர் அதுக்கு சிறந்த சான்று, ராயப்பர் அதற்கு சிறந்த சான்று. அனைத்து அப்போஸ்தலருடைய வாழ்வில் அன்னை தாய்மரியால் தோன்றாமல் இல்லை. பேதுருவோட காட்சி கொடுத்து அவளை திடப்படுத்தினார். எனவே அனைத்து அப்போஸ்தலருடைய வாழ்விலும் அன்னை மரியாள் தோன்றி தைரியப்படுத்தி அவருடைய பயணத்தில், இறைவனுடைய திட்ட பயணத்தில் என்னாலும் கூடவே இருந்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புத தாயாக இருக்கிறார். யாரெல்லாம் இறைவனுடைய திட்டத்தை இந்த மண்ணுலகில் நாம் நிறைவேற்றுகிறோமோ, இந்த அன்னை எப்பொழுதுமே உடன் இருக்கிறாள். உடன் இருப்பதோடு மட்டுமல்ல, இறைவனுடைய கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுபவர்களை சிறப்பாக சொல்லி முடிங்க பார்ப்போம். இறைவனுடைய திட்டத்தை, இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களை அன்னை என்ன செய்கிறார்? தன் மடியில் போட்டுக்கொள்வார். இது மிகப்பெரிய ஒரு சிறப்பான அழகான பண்பு. அதனால தான் இந்த அம்மா பெரிய நாயகி திகழ்கிறாள். இவரை முடி வச்சது சும்மா சாதாரணம் இல்லை. அழகான பண்புகளை சுமந்து தாய் மண்ணக வாழ்வை அலங்கரித்தாள். இறைவனுடைய திட்டத்தை, இறைவனுடைய விருப்பத்தை, இறைவனுடைய ஆசையை இந்த மண்ணுலக வாழ்வில் யாரெல்லாம் நிறைவேற்றுகிறோமோ அவர்கள் அனைவரையும் தன் மடியில் போட்டுக்கொள்வார். அதனால் கஷ்டம் வருது, துன்பம் வருதுன்னா கவலை விட்டுருங்க. ஆண்டவர் உமது விருப்பம் என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய திட்டம் என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய விருப்பம் என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை இந்த அன்னை ஒருபொழுதும் கைவிடுவதே இல்லை. அவள் இந்த அன்னை எப்பொழுதுமே தன் மடியில் போட்டுக்கொண்டு நமக்கு உத்வேகமும் உயிர்ப்பின் ஆற்றலையும் மீட்பின் ஆற்றலையும் ஆஸ்வாதத்தையும் இந்த அன்னை கொடுத்து கொண்டே இருப்பாள் என்பதை, இறைவனிடமிருந்து பெற்று கொடுத்து கொண்டே இருப்பாள் என்பதை ஆழமாக நம்புவோம். தம் வாழ்க்கையில் என்னாலும் கடவுளுடைய அந்த அழகான பயணத்தில் நாமும் பயணித்து இந்த மண்ணக வாழ்வை அலங்கரிப்போம் என்பதை இந்த நாளிலே சிறப்பாக அதைத்தான் அன்னை தாய்மரியுடைய வாழ்வில் நாம் சிறப்பாக பார்க்கிறோம். இது அப்படியே நீண்டு நம்ம பெரிய ஒரு மறைவுரையாக வைக்கலாம். ஆனால் காலத்தின் பொருட்டு இந்த தன்மை மட்டும் புரிந்து கொள்வோம். என்னுடைய திட்டத்தை, என்னுடைய விருப்பத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அம்மா இயேசுவே, தந்தையே, உம்முடைய விருப்பம் என்றால் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது எதுவாக இருக்கலாம். நம்ம எதிர்பார்த்தது ஒன்றாக இருக்கும், நடந்தது ஒன்றாக இருக்கும். ஆனால் அவைகளை பூரா அவருடைய பாதத்தில், அவருடைய கரத்தில் போட்டு விடுவோம் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களை இந்த அன்னை ஒருபொழுது நம்மை கைவிடவே மாட்டாள். எப்பொழுதும் நம்ம மடியில் போட்டு என்னால் நம்மை சீராட்டி வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புத தாயாக திகழ்வாள் என்பதை உணர்ந்து அனைவரும் மனதால் படியிட்டு சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இந்த பாடலை பாடி அவனுடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்னை தாய்மரியால் இயேசுடைய அந்த பாடுகளின் பயணத்திலே கூடவே இருந்த அந்த பயண அனுபவத்தை இந்த பாடல் வழியாக பெற்றுக்கொள்வோம். கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய பாசம் என்னாலும் இந்த நாளிலே நம்மை அரவணைக்கிறது, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது என்பதை உணர்ந்து இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நாளிலே இந்த அன்னை தாய்மரியால் நமக்காக பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறாள். மடியில் போட்டு
ஏன் அதை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு பேசுகிறார். ஏன் இந்த தவற்றை செய்தாய், நீ செய்யாத, நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேற்றுகிற ஒரு அற்புதமான ஒரு தாயாக திகழ்கிறார். எனவே அன்பிக்கினியவர்களே, இந்த பாடலை பாடி நமக்காக கடந்து வந்த பாதையிலே நாம் செய்த தவறுகள் குற்றம் குறைகள் இருக்குமே என்று சொன்னார். அவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இதோ என்னை மன்னியும், அன்னை தாய்மறியால் பெரியனாகி அன்னையே என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள இறைவனிடத்திலே பரிந்துரை செய்யுங்க என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடி நாம் ஜெபிப்போம். அன்பு என்பது எதுவோ, ஆற்றல் என்பது எதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது எதுவோ, ஆற்றல் என்பது எதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். பாடுவோம். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவே 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 என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். சத்தியமே உனக்காய் சாட்டையடி வதையாம், நித்தம் நித்தம் பொய் உரைக்கும் எனக்காக, அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே. சத்தியமே உனக்காய் சாட்டையடி வதையா, சித்தம் நித்தம் பொய் உரைக்கும் எனக்காக, அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே. எல்லாரும் இயேசுவே 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 என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். பாடுவோம். இயேசுவே எல்லோரும். இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். பச்சை மரத்தின் கதியே எந்த பாடு என்றால், பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே. என் மேல் இரக்கம் வைத்து பாசமே. பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால், பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே. என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. இயேசுவே இயேசுவே எல்லோரும். அம்மா ஆண்டவரே, ஆற்றல் மிக்கவரே, இரக்கத்தின் ஊற்றே, எங்களை மன்னிப்பவரே, எங்களை ஆண்டவரே எங்களை மன்னித்து மீட்பவரே, அன்னையுடைய பரிந்துரைக்கு நாங்கள் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக, எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பீராக, எங்கள் மனதிலே படிந்துள்ள அனைத்து அழுக்குகளையும் நீக்கிடுவாக, எங்கள் மனதில் படிந்துள்ள அனைத்து அவநம்பிக்கைகளை நீக்குவீராக. ஆண்டவரே, என்னாலும் அன்னை மரியாளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உம் திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவோமாக, உம்முடைய விருப்பங்களை நாங்கள் நிறைவேற்றுவோமாக. ஆண்டவரே, அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை குற்றம் குறைகளை நீர் மன்னிப்பீராக. எங்களுடைய அவநம்பிக்கைகளை நீக்கி உம்முடைய பேரருளை எங்களுக்குள் பாய்ந்தோட செய்து என்னாலும் ஆண்டவரே உம்முடைய மீட்பின் பலனை அனுபவிக்கக்கூடிய சக்திகளாக மாற்றுவீராக. இயேசுவே என்னை ஏற்றும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், ஆமென். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும்.
உள்ளத்தார்க்கரையில் நான் இருக்கிறேன். உடைந்த உள்ளத்தார்க்கரையில் நான் இருக்கிறேன். நைந்த நெஞ்சத்தாரை நான் தேற்றுகிறேன். திருப்பாடல் 34:8 அழகாக நாம் இதை வாசிக்கிறோம். திருப்பாடல் 34:8 வசனத்தில் நாம் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். உடைந்த உள்ளத்தார்க்கரையில் நான் இருக்கிறேன். 18வது வசனம், உடைந்த உள்ளத்தார்க்கரையில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். இதுதான் இறைவார்த்தை. இந்த நாளிலே தாய்மரியால் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற வார்த்தை அதுதான். ஆண்டவர் என்னால் நம்மோடு இருக்கிறார், நீ தைரியம் கொள், நம்பிக்கை கொள், நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்று சொல்லி வாழ்த்துளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாயாக இருக்கிறார். எனவே ஒப்பு கொடுத்து மாண்பிற்கீதம் பாடி அவனுடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். வானில் என்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடிகள் அனைவரும் எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமத்திரு உடல் திறத்தம் இவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் பூமிப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அல்புரிமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தமிழ் புத்தகத்தில் நோயாளியுடைய மன்றாட்டை எடுத்துக்கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே,